நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இறை இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, திருப்பாடல் 147 12வது வசனம். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக என்று குறிப்பிடுகின்றது. ஆண்டவரை போற்றுவதற்கு நமக்கு பல காரணங்கள் இருக்கக்கூடும். நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்மை கரம்பற்றி வழிநடத்தினார் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்மோடு உடன் இருக்கிறார் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே ஆண்டவரை போற்றுவதற்கு இன்னும் நம்மிடம் பல காரணங்கள் இருக்கக்கூடும். ஆண்டவரை போற்றுவது என்பது இறை நம்பிக்கையிலிருந்து அது வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இறைவன் மீது முழுமையாக அன்பு, நம்பிக்கை இருக்கக்கூடிய நேரத்திலே இறை புகழ்ச்சி வெளிப்படுகிறது. கடவுளை நாம் போற்றுகிறோம். ஆபிரகாமிடம் கடவுள் தன் முதிர்ந்த வயதில் பிறந்த ஒரே மகனையே பலி கேட்கிறார். அந்த மகனை அவர் பலியிட அழைத்துச் செல்லக்கூடிய வேளையிலே அந்த மகன் ஈசாக்கின் மீதே விறகு கட்டளைகளை ஏற்றுகிறார். தனது கையிலே தீ பந்தமும் கத்தியும் அவர் எடுத்து கொண்டு அந்த மலை முகட்டை அவர்கள் ஏறி செல்லக்கூடிய வேளையிலே ஈசாக்கு சிறு பையன் கேட்கிறான், அப்பா, பலியிடுவதற்கு விறகு கட்டைகளையும் நெருப்பும் இருக்கிறது, ஆடு எங்கே? ஆபிரகாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்பது நமக்கு தெரியும். அவர் சொல்லுவார், கடவுள் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். பார்த்து கொள்ளலாம் என்பது தன்னம்பிக்கை, அவர் பார்த்து கொள்வார் என்பது இறை நம்பிக்கை. இந்த இரண்டு நம்பிக்கைகளும் ஒரு சேர இருப்பது கிறிஸ்தவ வாழ்வு என்பதை நாம் அறிவோம். அந்த நம்பிக்கையில் பேரூன்றியவர்களாக, கடவுள் பார்த்து கொள்வார் என்பதை நம்புகின்றவர்களாக இறைவனை உள்ள களிப்போடு ஆர்ப்பரித்து போற்றுவோமாக.
அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீ, தற்பரன் நீரே எமை மீட்டீ. போர்ப்புடனப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்பை என்பீமை நீர் ஆட்கொள்ளி. அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொழிவார் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவன கருணையிலே ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தின் தேவனே, பாவ வாழ்க்கையினால் உம்மை விட்டு நாங்கள் விலகி ஓடிப் போயிருந்தாலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, நீர் எங்களுக்கு கொடுத்த உறுதிப்பாட்டை ஒரு நாளும் நீர் அதை நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. தொடக்க நாளிலிருந்து இன்று வரை இன்னும் வரும் காலம் மட்டும் ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தின் தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுவதும் புகழ்வதும், உம்மை துதிப்பதும் ஆராதிப்பதும், உமக்கு நன்றி கூறுவதும் எங்களது உயிர் மூச்சாக இருக்க நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இயேசுவே, வாக்களித்த நாட்டை, அந்த மக்களுக்கு, அந்த கானான் தேசத்தை, எருசலேமை நான் உங்களுக்கு தருவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தீர். அவர்கள் தவறு இழைத்த போதும் நீர் காட்டிய பாதையை கண்டு அதை வாழ்க்கையில் அனுசரிக்க தவறிய பொழுதும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர்.
ஆண்டவரே, இந்த இரக்கத்தின் நாட்களிலே நீர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறீர். ஆனால் நாங்களோ எப்பொழுதுமே பல நேரங்களிலே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற திராணியற்றவர்களாய் வாழ்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே எருசலேமே, ஆண்டவரை நீ போற்றிடு. சங்கீதம் 147:12 திருப்பாடல் ஆசிரியர் எருசலேமை, எருசலேம் மக்களை, வாக்களிக்கப்பட்ட நாட்டை பெற்றுக்கொண்ட மக்களை, ஆண்டவரிடந்து ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட மக்களை நோக்கி, ஆண்டவரை நீ துதித்து ஆராதி, அவரை போற்று, அவரை மாட்சிப்படுத்து என்று அவர் அழைக்கிறார். பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், ஆண்டவரை துதித்து ஆராதியுங்கள் என்று சொல்கிறார். ஆம் ஆண்டவரே, இது மீண்டுமாய் இன்றைய நாளிலே இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் உமது உயிருள்ள பிரசன்னத்திலே, உமது சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம், மீண்டுமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் துதித்து ஆராதிக்க எங்களுக்கு வல்லமை தேவைப்படுகிறது. உமது திருநாமத்தை உச்சரிக்க ஆவியாருடைய வல்லமை இல்லாமல் எங்களால் உச்சரிக்க இயலாது என்று பவுல் சொல்கிறார். பயந்து நடுங்கி போய் கிடந்த அந்த திருத்தூதர்கள் ஆவியாருடைய வல்லமையை பெற்ற பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் திருத்தூது பணிகளிலே நாங்கள் வாசிக்கிறோம். பயந்து போய் கிடந்த பேதுரு, நீங்கள் கொலை செய்த ஆண்டவர் உயிர்த்தார் என்ற நம்பிக்கையோடு தைரியமாய் அவர்களை நோக்கி சொல்கிறார். அந்த இஸ்ராயல் மக்களை நோக்கி, அங்கு கூடியிருந்த அத்தனை மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கொலை செய்தவர் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் தெரியாமல் செய்துவிட்டீர்கள், மனம் மாறி ஆண்டவரை துதித்து ஆராதித்து நன்றி கூறி மனம் மாறி வாருங்கள் என்று அவர்களை அழைக்கிறார். ஆண்டவர் இந்த காலம் அதே அழைப்பை தான் எங்களுக்கு தருகிறது. மனம் மாறியவர்களாய், உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாய், என்னால் இயலும் என்று எண்ணுவதை விட அவர் எல்லாவற்றையும் எனக்கு நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாய், உம்மை துதித்து ஆராதிக்கின்ற ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய் ஒன்று கூடி வந்திருக்கின்ற எங்கள் மீது இரக்கமாயிரும். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், அவர் வாக்களித்த தூய ஆவியாருடைய அருளை இறைஞ்சி நம் ஆண்டவரை நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் துதிக்கின்ற, அவரை ஆராதிக்கின்ற, நன்றி கூறுகின்ற மனநிலையை நாம் இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்தி கொள்ள இதோ இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே குடும்ப சிந்தனையோடு மாதா தொலைக்காட்சியோ குடும்பத்தார் நாம் அனைவரும் நம் ஆண்டவருடைய ஆற்றலை இறைஞ்சி, ஆண்டவரே வல்லமையே, தூய ஆவியாருடைய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய் தாரும் என்ற ஜெப உணர்வோடு ஆவியாருடைய பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை
அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, தூய் ஆவியாருடைய வல்லமை எங்களுக்கு பொழிந்ததற்காக தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் 147. திருப்பாடல் 147 நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார், அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார், சாம்பலை போல் உறை பனியை தூவுகின்றார். பல்லவி: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, எங்கள் கடவுளே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை சொல்லி நாங்கள் போற்றுகின்ற வேளையிலே எங்களுடைய அனுபவங்களின் வழியாக, நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளின் வழியாக, உம்முடைய வழிநடத்துதலின் வழியாக, ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உமக்கு நாங்கள் எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் போற்றுதலுக்கு உரியவர், ஆராதனைக்குரியவர், மாட்சிக்குரியவர், எல்லாமும் உமக்கே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் செய்த ஒவ்வொரு செயல்களையும், அற்புதங்களையும், அதிசயங்களையும், இதோ நீர் கொடுத்த அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் எண்ணி நாங்கள் உமக்கு எங்களுடைய உள்ள ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றுகிறோம். நான் சொல்ல சொல்ல என்னோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் என்று சொல்வோம். முதல் சீடர்களை அழைத்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தொழு நோயாளருடைய நோயை நீங்கச் செய்தவரே உம்மை போற்றுகிறோம். முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தியவரே உம்மை போற்றுகிறோம். ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கம் செய்தவரே உம்மை போற்றுகிறோம். சீமோன் பேதுருவின் மாமியாரை குணமாக்கியவரே உம்மை போற்றுகிறோம். பலருக்கும் குணமளித்தவரே உம்மை போற்றுகிறோம். லேவியை அழைத்தவரே உம்மை போற்றுகிறோம்.
கை சூம்பியவரை குணமாக்கியவரே உம்மை போற்றுகிறோம். பன்னிருவரை தேர்ந்தெடுத்தவரே உம்மை போற்றுகிறோம். திரளான மக்களுக்கு பணிபுரிய சீடர்களை அனுப்பி வைத்தவரே உம்மை போற்றுகிறோம். பகைவரை அன்பு காட்ட வழியுறுத்தியவரே உம்மை போற்றுகிறோம். நயின் ஊர் கைம்பெண்ணின் மகனை உயிர் பெறச் செய்தவரே உம்மை போற்றுகிறோம். நூற்றுவர் தலைவரின் பணியாளரை குணமடையச் செய்தவரே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் பெண் சீடர்களாக இதோ தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஊக்கமூட்டி வழிநடத்தியவரே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இதோ நீர் செய்த அற்புதங்களை எண்ணி வியந்து போற்றியிருக்கிறோம். இன்னும் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய துடித்து கொண்டிருக்கிறீர். இதோ இந்த காலத்திலே, இதோ இந்த தவ காலத்திலே ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடுகள் பட்டது, சிலுவையில் உயிர் துறந்தது, எல்லாம் எங்களுக்காக ஆண்டவரே. அதற்காக உம்மை நாங்கள் இந்த வேளையிலே போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. நீர் எதிர்பார்த்து காத்திருப்பது மனமாற்றம் ஒன்றுதான். மனமாற்றத்தினால் இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல அதிசயங்களையும் பல மாற்றங்களையும் நாங்கள் ஏற்படுத்த முடியும் என்று நீர் நம்புகிறீர் ஆண்டவரே. எங்களிடம் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உம்மை மையமாக வைத்து இதோ உம்முடைய பெயராலே நாங்கள் ஒன்று கூடி நிற்கின்ற பொழுது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியான, அன்பான, நீதியான, உண்மையான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்று நீர் நம்புகிறீர் ஆண்டவரே. அதற்காக எங்களை படைத்திருக்கிறீர், உருவாக்கி இருக்கிறீர், வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் என்னவென்று சொல்வது? நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனமாற்றம் பெற்று உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய நல் மனிதர்களாக மாற வேண்டும். உம்முடைய ஆற்றலையும் அருளையும் தொடர்ந்து எங்களுக்கு தாரும் என்று வேண்டி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இதோ ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா. தேவா, உந்தன் வான்புகழை பாட வரம் தா. தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா. தேவா, உந்தன் வான்புகழை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை, மனமார வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை. தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா. தேவா, உந்தன் வான்புகழை பாட வரம் தா.
காண உள்ளம் மலர வேண்டுமே. உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன் வழி காண காண உள்ளம் மலர வேண்டுமே. உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் வான்புகழை பாட வரும் தா. கணம் எரியும் ஒளி துகளானே. நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா. நான் சிறு கணம் எரியும் ஒளி துகளானே. நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா. பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே. தன் தலை தியாகமேற்கும் தீப வாழ்க்கை போலவே. உன் பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே. தன் தலை தியாகமேற்கும் தீப வாழ்க்கை போலவே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் வான்புகழை பாட வரும் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை. உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை. மனமாற வாழ்ந்த எழும் இறையரசின் வைகரை. தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் வான்புகழை பாட வரும் தா. போற்றுதற்குரிய வல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்வில் எந்நாளும் சுவாசம் செய்து பல்வேறு நன்மைத்தனங்களால் எங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எளிய வேண்டுதல்களை கேட்டு ஒருபோதும் எங்களுடைய தாழ்நிலையை கண்ணோக்காமல், எங்களுடைய பாவ நிலையை கண்ணோக்காமல், எங்களை ஆசீருக்கு மேலாக ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை மெய்சிலிருக்க வைத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நன்மைத்தனங்களால் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே, நான் என்ன தகுதியுள்ளவன் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு, எங்களையே மீண்டும் சரிப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு எங்களை நன்மைத்தனங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியம் முழுவதும் வாசித்து பார்த்தோம் என்றால், துன்பங்கள் வந்தபோதும் கூட, நன்மைத்தனங்கள் வந்தபோதும், எல்லா நிலையிலும் போற்ற ஆரம்பித்தவர்கள் என்றும் மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சிங்கத்தின் குகையிலே தள்ளிவிட்ட பொழுது தானியேல் என்ன செய்தார்? அந்த வயதிலும் முழங்கால் படியிட்டு உம்மை போற்றி புகழ ஆரம்பித்தார். மறுநாள் காலையிலே அந்த அரசன் எந்த சந்தேகம் என்று கேட்கிறான். தானியேலே, உன் ஆண்டவர் சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை விடுவித்தாரா என்ற ஒரு கேள்வியோடு தான் அவன் வருகிறான். ஆம் என்ற பதிலை அந்த அரசன் கேட்டபொழுது மகிழ்ந்தான். தானியேல் எதுவும் செய்யவில்லை.
என் கடவுள், நான் நம்பியிருக்கும் கடவுள் என்னை வழி நடத்துவார். அவரை மாட்சிமிகு கரங்களில் என்னை ஒப்படைத்து நான் போற்றி புகழ்கிற பொழுது எல்லாவற்றையும் திறமாய் நடத்துவார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையும் போற்றி புகழக்கூடிய ஆற்றலும் தான் அவரை முழுவதுமாக வழி நடத்தியது. இதோ உமது பாதத்திலே மண்டியிட்டு இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் மாதா தொலைக்காட்சி முன்னராக அமர்ந்து கொண்டு, என் ஆண்டவரே, என் தேவனே, மாபெரும் நன்மைத்தனங்களுக்காக நன்றி. துன்பங்கள் வேதனைகள் வருகிற பொழுது அவற்றை தாங்கி கொண்டு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆற்றலை தந்ததற்காக நன்றி என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் இன்னும் அதிகமாய் நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தினால், ஆண்டவரே, நான் என்ன தகுதியுடையவன், நான் என்ன தகுதியுடையவன், இவ்வளவா என்னை ஆசீர்வதிக்கிறீரே என்று சொல்லி வியந்து உம்மை போற்றி புகழக்கூடிய ஆற்றலை தாரும். நீர் போற்றுவதற்குரியவர் என்பதை நினைத்து நினைத்து இந்த போற்றுதல் கீதத்தை பாடி நாங்கள் மகிழ்கின்றோம். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சினம்
உள்ளம் கொல்ல தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், நன்மைகள் பொழியும் ஊற்றவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். எகிப்திலே அடிமையாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் அவர்களை அடிக்கடி சந்தித்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார். பகலிலே மேக கூட்டங்கள் வழியாகவும் இரவிலே நெருப்பு தூண் வழியாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய வல்ல செயல்களை எல்லாம் மறந்தவர்களாக, நினையாதவர்களாக, நாங்கள் சாகப் போகிறோம், உணவில்லாமல் சாகப் போகிறோம், தண்ணீர் இல்லாமல் மடியப் போகிறோம் என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படி தானே இருக்கிறோம். உம்மை போற்ற தவறி இருக்கிறோம், உம்மை வாழ்த்துவதற்கு மறந்து போகிறோம். நாங்கள் சந்திக்கிற துன்பங்களையும் ஏமாற்றங்களையும் இழப்புகளை மட்டுமே மனக்கண் முன்பாக கொண்டு அடிக்கடி ஏன் எங்களுக்கு இது, நாங்கள் ஏன் இப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சொல்லி புலம்புகிற ஒரு மனநிலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றாக யோசித்து பார்க்கிற பொழுது எங்களது வாழ்நாட்களில் இயல்பாக நல்ல உணவருந்தி இன்னும் நல்ல அன்போடு பழகி வாழ்க்கிற நாட்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு எப்பொழுதோ அனுபவிக்கிற அந்த துன்பங்களை மட்டும் மனதில் கொண்டு பேசுகிற, புலம்புகிற ஒரு எண்ணம் எங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை வாழ்த்தணும். நீர் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற உம்முடைய கருணையை எண்ணி, உம்முடைய பேரன்பை எண்ணி உம்மை போற்றணும். இதோ அதைதான் இன்றைய திருப்பாடல்ல நாங்கள் வாசிக்க கேட்டோம். எருசலேமே, ஆண்டவரை போற்றிட. ஏன் நீ எப்போ பார்த்தாலும் அவரை தவறாக, அவரை என்னமோ கண்டுகொள்ளாத கடவுளாக அடையாளம் விட்டு கொண்டிருக்கிறாய்? அவரை வாழ்த்து போற்று என்கிற ஒரு அழைப்பு எங்களுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது! நீர் தந்திருக்கிற இந்த இயற்கை எவ்வளவு அற்புதமானது! எங்களோடு இணைந்து சேர்ந்து வாழ்கிற மனிதர்கள் எவ்வளவோ பேர் எவ்வளவு அற்புதமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், எதையோ உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தொடக்கத்தில் இருந்த நிலையை விட இன்று பார்க்கிற பொழுது இந்த உலகம் எவ்வளவு அற்புதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் தீயவைகள் தெரிகிற எங்களது கண்களுக்கு உம்முடைய அற்புதங்கள், உம்முடைய அதிசயங்கள் உணரப்படுவதே இல்லை. ஆண்டவரே, அழகாக பார்க்கிற, அற்புதமாக பார்க்கிற, நல்லவையாக பார்க்கிற அந்த உள்ளத்தை, இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மொத்தத்தில் உம்முடைய அன்பு, உம்முடைய இருப்பு, உம்முடைய உடன்படிக்கை அது எங்களுக்கு போதும் என்கிற மனநிறைவோடு கூட உம்மை போற்றுகிற, வாழ்த்துகிற அந்த அற்புதமான உள்ளத்தை எங்களுக்கு தாரும் தாரும்.
இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. நோயெல்லாம் தீர்த்துவிடும் இயேசு எனக்கு போதும், பேயெல்லாம் விரட்டிவிடும் இயேசு எனக்கு போதும். நோயெல்லாம் தீர்த்துவிடும் இயேசு எனக்கு போதும், பேயெல்லாம் விரட்டிவிடும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தடைகளெல்லாம் உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும், தளராக என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். தடைகளெல்லாம் உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும், தளராக என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இனி என் வாழ்வில் என்றும் நிம்மதி, இனி என் வாழ்வில் என்றும் நிம்மதி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உம்மை போற்றுவதற்கு நீர் தந்த இந்த 1 மணி நேரத்திற்காக நன்றி. உம்மை புகழ்ந்து பாடுவதற்காக இந்த நற்கருணை ஆராதனை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நன்மை தன்மைகளை நாங்கள் ஆய்ந்து அறிந்து அது நீர் தந்த கொடை என்பதை அறிந்து உமக்கு நன்றி சொல்ல நீர் வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்களோடு இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், நம்பிக்கையில் வேரூன்ற செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள நீர் தந்த இந்த 1 மணி நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமது இறை பிரசன்னத்தை இந்த நற்கருணை ஆராதனை வழியாக நாங்கள் பெற்று மகிழவும், எங்களுடைய உடலிலும் எங்களுடைய உள்ளத்திலும் நாங்கள் ஒவ்வொரு அணுக்களிலும் அதை அறிந்து மகிழ நீர் தந்த இந்த 1 மணி நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய உள்ள குமுறல்களை, வேதனைகளை, காயங்களை, அவமானங்களை ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்று சொல்லி உமது பாதத்தில் கொட்டி, ஆண்டவரே இதை நீர் பார்த்து கொள்ளும், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு உரைப்பதற்கு நீர் தந்த இந்த 1 மணி நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறீர், எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறீர். உம்மை நான் ஆசீர்வதிப்பேன், உம்மை நான் பல்கி பெருகச் செய்வேன், உனக்கு மகிழ்ச்சி என்னும் ஆடையினால் உன்னை உடுத்துவேன், நம்பிக்கையில் வளர கரம் பற்றி வழிநடப்பேன் என்று வாக்கு தந்தம் தந்திருக்கிறீரே. 1 மணி நேரத்திலே ஆண்டவரின் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியிருக்கிறேன். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது பார்வையும் தொடர்ந்து உமது பாதையும் எங்களை செம்மைப்படுத்துவதாக, செழுமைப்படுத்துவதாக. ஆமேன். ஆமென். 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 ஆமென்.
மாண்புயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.